அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, நான் ஒரு பயிற்சியை மேற்கொண்டேன். அத சரிவர பண்ணிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் அத அடுத்த லெவல் பயிற்சியாக அதை மேலும் ஒ அடுத்த லெவல், நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயிற்சியை ஆரம்பிக்கும்போது, அது மிகவும் கடினமாக இருக்கிறது. கஷ்டமாக இருக்கிறது. அத என்னால செய்ய முடியல. அத செய்ய முடியல. பல பயிற்சி அ ப பழைய பயிற்சியே ஏதோ ஒரு பயிற்சியை செய்து வந்தோம் அல்லவா, அதையே நான் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா, அதற்கும் மனசு இல்லாமல் கஷ்டப்படுகிறேன். ஸோ இதுலேருந்து வெளிவருவது எப்படி? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் அகைன் அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒருவனுடைய இயல்பு என்ன? தன்னை அவன் அறிய வேண்டும். நம்முடைய வலிமை என்ன? நம்முடைய வீக்னஸ் என்ன? அப்படிங்கிறத முழுசா புரிஞ்சுகிட்டு ஒரு பயிற்சியை செய்ய வேண்டும். பயிற்சி நன்றாக தான் போய்க் கொண்டிருக்கிறது என்றால், அந்த பயிற்சியை தொடரலாம். அதுவே நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு பயிற்சியே அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப நான் ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அத ரெகுலராக அது ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி தொடர் தொடர் பயிற்சி ரொம்ப முக்கியம் இல்ல. தொடர்ச்சியான பயிற்சி. அததான் வைராகியம் அப்படிம்பாங்க. அபியாசம்ங்கிறது பயிற்சி. வைராகியம் என்பது தொடர் பயிற்சி. ஸோ தொடர்ச்சியாக விடாமல் அந்த பயிற்சியை செஞ்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக அதுவே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிரும். அத புரிஞ்சிருக்கணும் அவரு. அது பயிற்சியே கொண்டு போயிருக்கும். அப்படி இல்லன்னா, என்ன பண்ணியிருக்கலாம்? அப்ப எனக்கு அந்த பயிற்சி புடிச்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தண்டால், புஷ் அப்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த தண்டால் வந்து என்னால வந்து 4, 5 எடுக்க முடியுதுப்பா. அப்படின்ட்டு அவருடைய இயல்புக்கு வந்தது ஒரு 5 தண்டால் எடுக்கிறார். 5 வரைக்கும் ட்ரை பண்றார். கரெக்ட்டா வருது. இப்ப டெய்லி 5, 5ஆ எடுத்துட்டு வர்றார். உடனே அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு போணும். 10 தண்டாலுக்கு நீங்க வந்து முயற்சி பண்ணணும். அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, சரி அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ், எக்ஸ்ட்ரா வலிமை, எக்ஸ்ட்ரா நேரம் இதெல்லாம் குடுத்து பண்ணும்போது ரொம்ப வலிக்குது. உடனே அவருக்கு கஷ்டமாயிருது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அவர் இன்னொன்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப அவர் தொடர்ந்து 10 எடுக்கணும், 15 எடுக்கணும் அப்படின்னா, அப்படியே தொடர்ந்து வலிமையில எடுக்க வேண்டாம். அப்ப காலையில ஒரு 5, மத்தியானம் ஒரு 5, ஈவினிங் ஒரு நைட்டு ஒரு 5 ஈவினிங் எல்லாம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு 5 எடுத்தோம்னா, ஒரு நாளைக்கு 15 வந்துருது. இததான் அவர் காலையிலேயே ட்ரை பண்ணணும்னு நெனைச்சாரு. அப்ப ஆக்சுவலா 15 எடுத்தா என்ன வந்து ஒரு தாக்கம், ஒரு நன்மை நமக்கு வருமோ, அது விட்டு விட்டு செய்யும்போதே அத நன்மை அடைஞ்சிடலாம். ஆனா டெய்லி 15 பண்றாரு. ஒருத்தர் காலையிலேயே 15 பண்ணிடுறாரு. நம்ம டெய்லி விட்டு விட்டு பண்றோம். அதான் நம்ம இயல்பு. நமக்கு அந்த இது இல்லைல்ல. அப்ப அவர் வந்து ஒரு பயிற்சியை செய்து கொண்டிருந்தார். நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு முன்னாடி அதே பயிற்சியை கொஞ்சம் நேரத்த கூட்டி காலை, மாலை, மத்தியானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சியை செஞ்சுட்டு வந்தாலே நெக்ஸ்ட் லெவல் வந்துரும். அது எப்பேர்ப்பட்ட ஒரு பயிற்சியாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த டைம் கூடும்போது அது அட்வான்ஸ் லெவலுக்கு வந்துரும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அது பண்ணாம, அப்ப இப்படி பண்ணிக்கிட்டே வந்தாலே, அந்த 5ங்கிறது தானா 6க்கு போகும். தொடர்ச்சியாக மட்டும் இருந்தால், இந்த 5ங்கிறது 6 தானா போகும். 7 தானா போகும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். ஸோ அப்ப தொடர்ச்சியான பயிற்சி இருந்திருந்தா இப்ப பிரச்சனை இல்ல. இல்ல தொடர்ச்சியான பயிற்சி இருந்தும், என்னால வந்து ஒரு லெவலுக்கு முடியலன்னா, அந்த பயிற்சி மட்டும் செஞ்சால் பத்தாது. அவர் வந்து பயிற்சிக்கு சப்ளிமெண்டாக இருக்கும் உணவு முறைகள், வாழ்க்கை முறைகள் அப்படிலாம் இருக்கு. ஸோ அந்த உணவு முறைகளை வந்து அவன் மாற்றணும். லைஃப் ஸ்டைல மாத்தணும். ஸோ நான் தூங்காம இருக்க பயிற்சி பண்றேன். நான் அப்படின்னு நாம சொல்லிட்டு, இவர் வந்து கடினமான உழைப்பும், அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டும், நான் வந்து அடுத்த லெவலுக்கு தூங்காம அப்ப அடுத்த லெவல் போகும்போது அதுக்குண்டான உணவு முறைகள், அதுக்குண்டான லைஃப் ஸ்டைலு அது எல்லாம் சேர்ந்து தான வரணும். இவர் என்ன பண்ணுவாரு, இந்த ஒரு இந்த 5 அந்த சாதாரண அந்த பயிற்சி செய்ததுக்கு உண்டான அவருடைய லைஃப் ஸ்டைல் ஒத்து போயிருச்சு. அட்வான்ஸ் லெவல் போகும்போது என்ன ஆகணும்? தியானம் பண்றாரு. டெய்லி 1/2 மணி நேரம் தியானம் பண்ணா, ரைட் ஓகே. அவராட்டு இருக்கிறார். பண்ணி முடிஞ்சிருது. இல்ல நான் வந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம் தியானம் பண்ணணும். அப்படியே அசையாம தியானம் பண்ணணும் அப்படின்னா,
அப்போ 20 நிமிஷம் தியானம் பண்றதுக்கு அந்த காலு கையை அசையாமல் உட்காந்துருக்கணும். அதுவே நீங்க வந்து 40 நிமிஷம் 1 மணி நேரம்னா அதுக்கு எய்ட சில யோகாசனங்களை பண்ணாதான் அந்த பாடி வந்து ஸ்டெபிலிட்டியா உட்கார்றதுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். காலை மடக்கிட்டு உட்காந்துருக்கோம், வலி இல்லாம உட்காரணும். அடுத்து உணவு முறைகள் மாற்றணும். ஸோ எந்த அளவுக்கு வந்து என்னுடைய உணவு முறைகளை மாத்தினாதான் என்னால வந்து தியானத்துல வந்து உட்காந்து நான் ஃபுல்லா எப்பயும் போல நான் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டோம்னா அது 20 நிமிஷம் தான் வரும். அதுக்கு மேல போகணும் அப்படின்னா நான் வந்து அந்த இதை மாத்தணும். ஸோ அந்த மாதிரி உணவு முறைகள், வாழ்க்கை முறைகள் அப்படிங்கிறத அதுக்கு எல்லாம் மாத்தினாதான் அந்த பயிற்சி வரும். வந்து ஜிம்முக்கு போறாரு அப்படின்னா நான் பாடி பில்டர் ஆகணும் அப்படின்னா டோட்டலாவே உணவு முறை வேற லெவல். சும்மா நம்ம வந்து வெயிட்டை தூக்கி வந்துடலாம் முடியாது. உணவு முறையை மாத்தணும், வாழ்க்கை முறையை மாத்தணும். ஸோ அதுக்குன்னு டெடிகேஷன் பண்ணணும். அதுக்குன்னு எக்ஸ்பர்டைஸ் 3வது பாயிண்ட் ரொம்ப பாயிண்ட். அட்வான்ஸ் லெவல் போகும்போது அத பயிற்சியாளர் மிகவும் முக்கிய, அதில் கை தேர்ந்த ஒரு பயிற்சியாளரை வச்சு பயிற்சி செஞ்சிருந்தா கூட இவருக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. அவர் அந்த கடினத்தை உணர்ந்து கொண்டு எளிதாக எப்படி அவனை மேல கொண்டு போகணும்ட்டு அவருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். இவன் நம்மளா ஒரு முயற்சி பண்ணோம்னா அப்ப வந்து கண்டிப்பா வந்து அந்த அட்வான்ஸ் லெவலுங்கும் போது அதுக்கு வந்து ஒரு பயிற்சியாளர் அவசியப்படுகிறது. எல்லாத்துக்கும் எல்லா அறிவும் அப்படியே உள்ள இருந்திருக்காது. அதுக்கு தெளிவா வந்து நிறைய ஒர்க் அவுட் நானே எடுத்து பண்ணணும்னா நிறைய நாலேஜ் எடுக்கணும், படிக்கணும், எப்படியும் அவர்களை பார்க்கணும், விவாதிக்கணும். அப்ப அந்த ஒரு பயிற்சியோடு பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ உணவு முறை, வாழ்க்கை முறை, அந்த பயிற்சி அப்படின்னு அவரையும் வச்சுட்டு போயிருந்தா அந்த அட்வான்ஸ் லெவல் அப்படிங்கிறது அதுவும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான். உடனே எப்படி அட்வான்ஸ் போக முடியும்? ஸோ 5ன்னா 6, 6ன்னா 7 அப்படித்தானே போக முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்க பயிற்சியாளர் கரெக்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எளிதா கொண்டு போயிடலாம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். சரி, அடுத்து நான் அட்வான்ஸ் லெவல் போறேன் அப்படின்னு எல்லாம் பண்ணி என்னால முடியல அப்படின்னா நம்ம இயல்புக்கு அது வரலன்னு சொல்லிட்டு இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தாலே போதும். உடனே ரிட்டர்ன் பேக் வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளால அது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அது வந்து ஒரு ஈகோ. ஸோ நம்ம அதனால பண்ண முடியல, இதை ஏன் பண்ணணும்? இப்ப இதுதான் அங்க கொண்டு போக வச்சது. ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம என்ன பண்றோம்? கடினமா இப்ப நான் வந்து +2 முடிச்சிட்டேன். காலேஜ் படிப்பு எனக்கு மண்டையில ஏறல அப்படின்னா, நான் +2வே வந்து வீணு அப்படின்னு நம்ம எப்படி எடுக்க முடியும்? மறுபடியும் அதே படிப்பா +2வே ஸ்ட்ராங்கா படி. ஆட்டோமேட்டிக்கா காலேஜ் படிப்பு பிடிக்கும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஒரு வேளை படிக்கும்போது ஒரு அர்த்தம் கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த பயிற்சியும். ஸோ நமக்கு அந்த அதை தொடர்ச்சியாக அதை பற்றின தெளிவும் சிந்தனையும் பயிற்சியாளரும் தொடர்ச்சியான பயிற்சியும் சாதாரண விஷயத்துல இருந்து கொண்டாலே அதுவே கொண்டு போயிடும். ஸோ அதுல கொஞ்சம் வாழ்க்கை முறை, உணவு முறை ஆட்டோமேட்டிக்கா மாத்திட்டு போனா கண்டிப்பா அவரால் முடியும். அதெல்லாம் முடியலைன்னாலும் ஏற்கனவே பண்ண பயிற்சியை பண்ணிதான் ஆகும். ஸோ அது கிடைக்கலங்கிறதுக்காக நான் 10 இட்லி சாப்பிடணும்னு நினைச்சேன். அதுக்கு நான் இத்தனை நாள் 5 இட்லி சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னா அந்த 5யும் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு பெரிய மடத்தனம். அப்புறம் பட்னி வந்து அல்சர் வந்து கஷ்டம்ல படணும். அப்ப அந்த பயிற்சிக்கு உண்டான நன்மைகளையும் சேர்த்து இழக்க வேண்டியது இருக்கே. இன்னொன்னு கிடைக்கலங்கிறதுக்காக கிடைச்ச நன்மையை எப்படி இழக்க முடியும்? அப்ப கிடைத்ததிலே திருப்தி இருக்கணும்ல. ஸோ அதுக்கு ஒண்ணு மேல எனக்கு அது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக இதை கைவிடுவது என்பது ஒரு வகையான அகங்காரம் என்று தான் சொல்ல வேண்டும். ஸோ அதனால வந்து அந்த பயிற்சி பண்ண முடியலன்னா ஏற்கனவே பண்ண பயிற்சியை தொடர்ச்சியா பண்ணுங்க. கூட கொஞ்ச நேரம் பண்ணுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து உங்களால் பண்ண முடியும். எல்லாமே ஞானதேவர் சொல்றார், பயிற்சியால் சாதிக்காத உலகத்தில் இருக்கிறதா? ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தன் நீர்லயே நடக்கிறான் அப்படிங்கிறாரு. ஸோ ஒருத்தன் பறக்கிறாங்கிறாரு. ஒலிம்பிக்ல ஜிம்னாஸ்டிக்ல உடம்பு எப்படியே ரப்பர் மாதிரி எங்கெங்கயோ வளருது. பல்ட்டி 10, 50 பல்ட்டி எல்லாம் அடிக்கிறாங்க. தரையில நின்னுகிட்டே அடிச்சு கீழே இறங்குறாங்க 3, 4 பல்ட்டி. எப்படி முடியுது அப்படின்னா முழுக்க முழுக்க பயிற்சி தான். தனி திறமை எல்லாம் கிடையாது. அப்ப அந்த பயிற்சி வந்து எப்படி பண்ணணும்? ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஸோ அந்த பயிற்சியில வந்து பொறுமை, நிதானம், கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியான ஒரு பயிற்சி, அதுல சரியான தெளிவு, அதுக்குண்டான ஒரு சரியான பயிற்சியாளர், அதுக்குண்டான உணவு முறைகள், வாழ்க்கை முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா ஃபோக்கஸ் பண்ணி அதை 360 டிகிரியும் கொண்டு போனோம்னா எளிதாக நம்மால்
எந்த பயிற்சியை வேண்டுமானாலும் எவ்வளவு கடினமான பயிற்சியை கூட அடைய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பதில்.